ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு காலிஃப்ளவரில் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஜிம்லேருந்து வீட்டுக்கு வரும்போது வழியில் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. ஸோ மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு பூ வந்து 10 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. ஒரு பூ 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலிஃப்ளவர் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ காலிஃப்ளவர் சீசன்றதுனால நீங்களுமே இதை நிறைய வாங்கி சாப்பிட்லாம். உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட க்ளீனிங் ப்ராசஸ்க்கு வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இதில் இருக்க பூச்சிலாம் அப்போ தான் சாகும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். சீரகத்தூள் எல்லா பொரியலுமே ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா இதெல்லாம் வேக வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் மசாலா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெப்பர் தூள் தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.